மற்றவங்க எல்லாமே தத்தகாரம் போட்டு கொடுப்பாங்க ஐயா. ரகுமான் சாரோட அந்த அஞ்சு வண்ண பூவை வந்து தானா தானான்னு போட்டிருந்தார் அவர். தன்னே அப்படி இருந்தது. நான் விண்வெளி நாயகா சாக்ஸில் இருந்தது. மெட்டே சாக்ஸில் தான் வந்திருந்தது. தானா அப்படிதான் இருந்தது. சரணம் முழுக்கவே பியானோவில் போட்டிருந்தாரு. அப்படிதான் இருந்தது. அது எனக்கு முதல் முறை அப்படி நான் கேட்கறது. மற்றெல்லாம் ரொம்ப எளிமையாக ரொம்ப எளிமையாக இருக்கும் எனக்கு. தானா 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 தானான்னு அதுக்கேற்ற மாதிரி குறிலா நெடிலான்னு ஈஸியாக மண்டை புரிஞ்சுக்கும், எழுதிடுவேன். அந்த விண்வெளி நாயகா எழுதும்போது மட்டும் கொஞ்சம் இந்த இடத்துல குறில் போடுறதா நெடில் போடுறதா, அது இல்லாமல் நமக்கு விண்வெளி நாயகாங்கிறது வரணும்னு ஒன்று இருக்குது. தனானா தான் இருக்குது. சாக்ஸில் போடும்போது தனானோன அப்படி தான் இருக்குது. அங்கே தன்னனை போட முடியாது. அந்த குழப்பெல்லாம் எனக்கு இருந்தது. ஆனாலுமே அவங்க இது இருக்கணும்னு சொன்னதுனால விண்வெளி நாயகான்னு போட்டாச்சு. ஓகே. ரகுமான் சார் பார்த்தாரு, ஓகே அப்படின்னு, அவ்வளோதான் முடிஞ்சது. அதன் பிறகு பாடல்லாம் முடிஞ்சு அதன் பிறகு அந்த இசை கோர்ப்பில் அவர் பண்ணுற நுட்பங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எனக்கு மிட்டாக நான் கேட்டதுக்கும் பெரும்பாலும் ஒரு ஓவரால் அந்த பாடலாகவே தான் எனக்கு கொடுப்பாங்க. வரிகள் மட்டும்தான் மிச்சம் இருக்கும், ஒர்க் பண்ணி தான் கொடுப்பாங்க. ரகுமான் சார் அப்படியே வேற மாதிரி இருந்தது. சிம்பிளாக டியூன் ஒரு இதை மட்டும்தான் இருக்குது. எங்களுக்கு எழுதுறதுக்கு கொடுக்கும்போது பாடலாக வரும்போது அத்தனை இசைக்கருவிகள், அத்தனை மாற்றங்கள், அந்த மெட்டுக்குள்ளேயே அந்த வரிகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃப்ரேஸை எடுத்து இங்கே போடுறது, இந்த ஃப்ரேஸ் எடுத்து அங்கே போடுறது, இன்னும் இனிமே வரிகளை இடம் மாத்துறது. இடம் மாத்துறாரு. இந்த புதுமையில நான் அங்கே தான் பார்த்தேன். அந்த வரிகளில் ஒரு ஆழம் இருக்குது அப்படின்னு அவர் எதை உணர்றாரோ அந்த வரிகளுக்கான முக்கியத்துவத்தையும் கொடுக்குறாரு. அதில் அஞ்சுகமை கண்ணே அப்படிங்கிறது ஒரு முறை மேடம் பாடியிருப்பாங்க. ரகுமான் சார் அஞ்சுகமை கண்ணின்னு 2 முறை பாடுறாரு, வேற வேற துணியில் பாடுறாரு. ஆமாம், அதெல்லாம் அவர் இம்ப்ரவைஸ் பண்ணுறாரு. குழந்தைகளோட குரலை கேட்கும் போது எனக்கு மனசுக்குள்ள அப்பா அப்படின்னு ஒரு ஆல்ரெடி இருந்த துயரமெல்லாம் போகிற மாதிரி இருக்குது அந்த ஒரு இடம் கேட்கும் போது மட்டும்.